ஹலோ பிடீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் பாடியுமே வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக்கெட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்குலாம் வந்து என்னதான் பேக் அப்ளை பண்ணாலும் ஃபேஸோட கலருக்கு வந்து பாடியோட கலர் வந்து ஈவன் டோனாக வராது. பாடியில் இருக்கிற அந்த பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா டேனாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சிலருக்குலாம் வந்து பிளாக் மார்க் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் ஆகாமல் அப்படியே தான் இருக்கும். அவங்களும் நிறையா பேக் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸ்கின்னோட டோன்லேயுமே வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இப்போ நான் சொல்கிற இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்னோட டோனில் வந்து ரொம்ப நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், பிளாக் மார்க், டல்னஸ், சன் டேன், இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் ஈவன் டோனாகவும் மாற்றி கொடுத்துரும் இந்த பேக் அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அதே நேரத்தில் உங்கள் பாடியோட டோன் இம்ப்ரூவ்மெண்ட்லையுமே வந்து வேகமாக ரிசல்ட்டும் கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பேக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு க்ளீனான பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சியா சீட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எடுத்துக்கோங்க. இந்த சியா சீட்ஸை வச்சு தான் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ண போகிறோம். இது கூட வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து காய்ச்சாத பசும்பாலாக பார்த்து நீங்கள் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பசும்பால் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாக்கெட் பால் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து நல்லா ஊற விட போகிறோம். இது சியா சீட்ஸ்லாம் வந்து நல்லா ஊறி வந்து மேலே வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா ஊற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான். இந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா தோல் சீவி இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நான் தோல் சீவி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு நம்ம வந்து நல்லா பாயில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு க்ளீனான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா குட்டி குட்டி பீசஸாக உருளைக்கிழங்கு, அதை வந்து போட்டுட்டு நல்லா இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நல்ல தண்ணியாக பார்த்து ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த இது உருளைக்கிழங்கு வந்து பாயில் ஆகணும். அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே அடுப்பில் கொண்டுட்டு போய் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபோர்க்கோ இல்லை கத்தியோ வச்சு நீங்கள் பார்க்கும்போது நல்லா குத்தி பார்க்கணும். அப்படி குத்தி பார்க்கும்போது நல்லா ஸ்மூத்தனாக உள்ளக்க போயிட்டு வந்துச்சுன்னா நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பில் இருந்து எடுத்து கீழே வச்சுருங்க. கீழே வச்சதுக்கப்புறம் நல்லா கூல்டவுன் ஆக விட்டுருங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா சூடு வந்து தணியட்டும். அதுக்குள்ளேயுமே வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லையா சியா சீட்ஸ், அந்த சியா சீட்ஸ் ஊறிச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது 2யுமே வச்சு தான் நம்ம வந்து பேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நல்லா சியா சீட்ஸ் வந்து ஊறி வந்துருச்சு. நம்ம ஊற்றின பால் வந்து இல்லை பாருங்கள், நல்லா 2மே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து அரைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரு வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லையா சியா சீட்ஸ், அதையும் போட்டுக்கோங்க. இது கூட வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, இதையுமே அந்த தண்ணியோட அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் கூட வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ இதை 2யுமே நான் வந்து நல்லா ஒரு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. நல்ல ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சரில் இருக்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சரில் தான் நம்மளுக்குமே வந்து வேணும். உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு நல்லா பாயில் ஆயிடுச்சு அப்படின்னாலே நல்லா அரைச்சி வந்துடும். அதே மாதிரி வந்து இந்த சியா சீட்ஸும் நல்லா ஊறிடுச்சுனாலும் இந்த மாதிரி நல்லா ஒரு க்ரீமியாக வந்து அரைக்கும் போது வந்துடும். ஸோ இதை 2யுமே வந்து கரெக்டாக நல்லா பாயில் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா நீங்கள் ஊற வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்துடும். உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கீழே வலியாது, டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து நல்லா ஊற வச்சு நல்லா அடிச்சும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்த பேக்கை ஒரு பவுலுக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு பேக்கும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த பேக்கை என்னோடய ஃபேஸ்லேயும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம மெயினாக என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சியா சீட்ஸ் தான். இந்த சியா சீட்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு பிரைட்னஸை வந்து கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து வேகமாக பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கும், உங்கள் ஸ்கின்னோட டோனில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்குறதுக்குமே வந்து இந்த சியா சீட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சியா சீட்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட்டுமே வந்து கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ரெமெடினா அது சியா சீட்ஸ் தான். சியா சீட்ஸ் வந்து சீக்கிரமாகவே எங்கள் ஸ்கின்னோட டோனை வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து மாற்றி கொடுத்துரும். நெக்ஸ்ட் இதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருப்போம். உருளைக்கிழங்கு வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், இல்லைனா பிளாக் மார்க், சன் டன், டல்னஸ், அன்ஈவனான ஸ்கின் டோன், இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக மாற்றி கொடுத்து உங்கள் ஸ்கின்னோட டோன்லையுமே வந்து நல்ல ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டுட்டு வர்றதுக்கும் இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து பால் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பால் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக வச்சுக்கிறதுக்கும் இந்த பால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு பளபளப்பை கொடுக்கறதுக்குமே வந்து இந்த பால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஈவனாகவும் நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த பால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ரெமடியை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வாங்க. ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்னோட டோனில் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸ்லேயுமே நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரையாக விட்டுருங்க. நீங்கள் வந்து பேக் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபுல் பாடிக்கும் சேர்த்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் பாடியோட கலரும் உங்கள் ஃபேஸோட கலருமே வந்து ஈவனாக இருக்கும். உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காக மாற்றி கொடுக்குறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் பாடியில் வந்து ஒரு சிலருக்குலாம் ஹெவியான பிக்மெண்டேஷன் இருக்கும், அண்ட் பிளாக்னஸும் வந்து இருக்கும். இன்னொன்று வந்து ஸ்கின் வந்து ரொம்பவே டல்லாகவும் ஒரு மாதிரி ட்ரையாகவுமே இருக்கும் பாடியில் உள்ள ஸ்கின்லாம். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களெலாம் இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு சாஃப்டனாக மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதில் நம்ம வந்து பால் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பால் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு சாஃப்டனாகவும் மாற்றி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த சியா சீட்ஸுமே வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தனாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு ஈவன் டோனாகவுமே வச்சுக்கிறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோடய ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின்னை பாருங்கள், நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கும். இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸை வந்து கொண்டுட்டு வரும். அதே நேரத்தில் உங்கள் பாடியோட டேனுமே வந்து வேகமாக ரெடியூஸ் ஆகி உங்கள் ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம வந்து சியா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறனால சியா சீட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு கிளியராகவுமே வச்சுக்கிறோம். அதே நேரத்தில் வேகமாக நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேக்கை வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லையுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.